இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை 2ஆம் நிலை வெள்ள பேரிடர் ஏற்படக்கூடும் என்ற ஆருடத்தை எதிர்கொள்ள நட்மா எனப்படும் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு எப்போதும் விழிப்பு நிலையிலும் தயார் நிலையிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமீடி தலைமையேற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை செயற்குழு கூட்டத்தில் இதற்கான ஏற்பாடுகள் முன்னதாகவே மேற்கொள்ளப்பட்டு விட்டதாக நட்மா தலைமை இயக்குனர் டத்தோ கைருல் ஷாரில் தெரிவித்தார். வரும் மார்ச் மாதம் முடிவரும் என எதிர்பார்க்கப்படும் 2024-2025 வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அந்த கூட்டத்தின் வாயிலாக அரசாங்க அமைப்புகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது, வெள்ள பேரிடருக்கு பிந்தைய பணிகள் குறித்த விவரங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நல்ல முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதில் நட்மா அக்கறை செலுத்துகிறது. இதற்கிடையே கடந்த நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிவுறும் என எதிர்பார்க்கப்படும் பருவமழை காலகட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் பகுதி வானிலை குறித்து தெளிவான புரிதலை கொண்டிருக்க வேண்டும் என்று மெட் மலேசியா தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது இஷாம் முகமது ஹனீப் கேட்டுக்கொண்டார். இது தவிர பொதுமக்கள் அமலாக்க தரப்பினரின் உத்தரவுகளை தொடர்ந்து பின்பற்றுவதோடு அபாயகர பகுதிகளில் இருக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.